ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பிகே ரெசிபிஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள் வரக்கூடிய ரிஷி பஞ்சமி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பஞ்சமி என்றாலே நாக பஞ்சமி, ரிஷி பஞ்சமி, வசந்த பஞ்சமி, ஸ்ரீ பஞ்சமி, கருட பஞ்சமி அப்படின்னு நமக்கு 5 வகையான பஞ்சமி இருக்குது. மாதந்தோறும் பௌர்ணமிலேருந்து 5வது நாள் இல்லை அமாவாசையிலேருந்து 5வது நாள் வரக்கூடியது தான் பஞ்சமி திதின்னு சொல்கிறோம். இதில் எந்த திதியில் நீங்கள் வளர்பிறையாக இருந்தாலும் சரி, தேய்பிறையாக இருந்தாலும் சரி, பஞ்சமி திதி ரொம்பவே விசேஷமானது. ஸ்ரீ வராகி அம்மனை பஞ்சமி திதி அன்று நம்ம பூஜித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்வில் அனைத்து சௌபாகியங்களும் பெற்று வளமுட வாழ முடியும் அப்படின்றது ஐதீகம். அதுலேயும் முக்கியமாக ரிஷி பஞ்சமி என்பது பெண்கள் மட்டுமே ஒன்று சேர்ந்து ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பஞ்சமி திதியில் சப்த ரிஷிகளை நம்ம நினச்சி பூஜித்தோம் அப்படின்னா ரொம்பவே விசேஷம். அந்த ரிஷி பஞ்சமி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது பாரம்பரியத்தில் திருமண வைபவங்களில் அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கும் நிகழ்வு முதல் நம்ம சப்த ரிஷிகளை ரொம்பவே முக்கியமாக பூஜித்துட்டு இருக்கோம். சப்த ரிஷிகள் என்பது 7 முக்கிய ரிஷிகளை குறிப்பதாகும். அந்த 7 ரிஷிகளின் பெயர்கள் கச்சியப்பர், அத்திரி, பரத்வாஜர், விஸ்வாமித்ரர், கௌதமர், ஜமத்கினி, வசிஷ்டர். இவங்க 7 பேர் தான் சப்த ரிஷிகள்னு சொல்லப்படுது. ஆகாயத்தில் வடக்கு திசையில் கிழக்கு நுனியாய் பெட்டி உண்டி போல் விலகுகின்ற சப்தரிஷி மண்டலத்தில் பார்க்கக்கூடிய 7 நட்சத்திரமாக நமக்கு சப்த ரிஷிகள் நமக்கு காட்சி தராங்க. அந்த 7 பேத்தையும் பூஜிக்கும் திருநாளே ரிஷி பஞ்சமி. இப்போது ரிஷி பஞ்சமியின் கதையை பற்றி தெரிஞ்சுக்குவோம். உத்தங்கர் என்னும் முனிவர் விதர்ப்ப நாட்டில் வாழ்ந்து வந்தார். அவருடைய மனைவி சுசீலை என்பவள். அவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தனர். முனிவர் தனது பெண்ணை ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுத்தார். மணமான சில தினங்களிலேயே அவள் தன் கணவனை இழந்தாள். இந்த துக்கம் தாங்காமல் அம்முனிவர் தன் குடும்பத்துடன் கங்கை கரையில் இருந்த ஒரு கிராமத்தில் தங்கி சீடர்களுக்கு வேதம் கற்பித்து வந்தார். அவரது பெண்ணும் அவருக்கு பணிவிடைகள் செய்து வந்தாள். ஒரு நாள் அவள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அவள் உடல் மீது புழுக்கள் நெளிவதைக் கண்டு சீடர்கள் தாயிடம் கூறினார். அவர் அப்புழுக்களை அகற்றி அப்பெண்ணை தந்தையிடம் அழைத்து சென்று அவள் உடலில் அப்புழுக்கள் நெளிவதற்கான காரணத்தை கேட்டாள். அவர் தனது ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிந்தார். அதாவது அப்பெண் இதற்கு முன் 7வது பிறவியில் ஒரு அந்தன பெண்ணாக இருந்தால் மாதவிடாய் காலத்தில் அசுத்தம் என்று எண்ணாமல் வீட்டில் உள்ள பொருட்களை தொட்டாள். மேலும் அப்போது பக்தியுடன் அவள் தோழிகள் செய்த ரிஷி பஞ்சமி விரதத்தை பார்த்து கேலி செய்து பழித்தாள். அதனால் தான் இவள் உடலில் புழுக்கள் நெளிகின்றன. ஆனால் அந்த விரதத்தை அப்போது பார்த்த புண்ணியத்தால் இவள் தற்போது பிராமண குலத்தில் பிறந்து இருக்கிறாள் என்று கூறினார். இந்த பாவம் நீங்க வேண்டுமானால் அதே ரிஷி பஞ்சமி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறி அதை பற்றி விளக்கினார். அவளும் அந்த அனுஷ்டிக்கவே அவள் நோய் நீங்கியது. ஆகவே குறிப்பாக பெண்கள் பருவ காலங்களில் மற்ற காலங்களிலும் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்படும் அசுத்தம், அனாச்சாரம் இவற்றால் உண்டாக்கும் பாவங்கள் நீங்கி புனிதர்கள் ஆவதற்கும் எல்லா நன்மைகளும் அடைவதற்கும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அடுத்து இந்த பூஜையை எப்படி செய்வது, பெண்கள் எப்படி இந்த பூஜையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை விளக்கமாக பார்க்கலாம். 50 வயதிற்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை கணவனோடோ அல்லது தனியாகவோ செய்ய வேண்டும். ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாளான ரிஷி பஞ்சமி தினத்தன்று பெண்கள் அன்றைய தினம் காலை நீர்நிலைகளில் நெல்லிப்பொடியை உடலில் தேய்த்து குளிக்க வேண்டும். பிறகு வீட்டின் நடுவில் மண்டபம் அமைத்து அதில் கலசங்கள் வைத்து அந்த கலசங்களில் சப்த ரிஷிகளையும் அருந்ததியும் சேர்த்து ஆகவனம் செய்து பூஜிக்க வேண்டும். சப்த ரிஷிகளுக்கு நெய்வேத்தியம் செய்ததை 7 பேருக்கு தானமாக வழங்க வேண்டும். இரவு முழுவதும் சப்த ரிஷிகளின் கதைகளை கேட்டபடி கண் விழித்திருக்க வேண்டும். மறுநாள் காலையில் ரிஷிகளுக்கு ஹோமம் செய்து விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பின் நாம் நமக்கு தேவையான பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என வேண்டி
கொண்டு பூஜையை செய்ய வேண்டும். அன்றைய தினம் முழுவதும் ஒருவேளை மட்டுமே சிறிதளவு உணவருந்த வேண்டும். நெய்வேத்தியம் படைத்து அந்த பிரசாதங்களை வீட்டிற்கு வரும் அக்கம் பக்கத்தினர், உறவினர், நண்பர்களுக்கு தரலாம். அப்படி யாரும் வரவில்லை என்றால் வாசலில் நின்று கொண்டு அங்கு வரும் யாசர்களுக்காவது அந்த பிரசாதத்தை வழங்க வேண்டும். அதை பூஜை பிரசாத தானம் என்பார்கள். அதன் பின் கலசத்தில் முன்னின்று கொண்டு மனதில் காட்சியப்பர், அத்திரி, பரத்வாஜர், விஸ்வாமித்ரர், ஜமத்கினி மற்ற வசிஷ்ட மகிழ்ச்சிகளை நினைத்து தன் குடும்பத்தில் பெண்களால் ஏற்பட்டுள்ள சாபத்தை விளக்குமாறு வேண்டிக் கொள்ள வேண்டும். இதேபோல் 7 ஆண்டுகள் செய்து வந்தால் துன்பங்கள் விலகும், மங்களம் உண்டாகும், செல்வங்கள் சேரும், சௌபாகியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அடுத்து நாம் இந்த விரதத்தின் போது கொடுக்க வேண்டிய தானங்களை பற்றி பார்ப்போம். இந்த விரதத்தின் பொழுது 10 விதமான தானங்களை செய்வது நன்மைகளை வழங்கும். இந்த தானங்கள் செய்யப்படுவது நம்முடைய வாழ்வில் விரதங்களை மேற்கொள்ளும் போது அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு வேண்டியே தருவதாகும். அந்த 10 தானங்களை பற்றி பார்ப்போம். அந்த 10 பொருட்கள்: கோதானம், பசு அல்லது தேங்காய்; பூதானம், நிலம் அல்லது சந்தனக்கட்டை; நில தானம், எள், ஹிரண்யம், பொன்னாலான நாணயம், வெள்ளி நாணயம், நெய், வஸ்திரம், நெல், வெல்லம், உப்பு ஆகிய இந்த 10 பொருட்களை தானமாக வழங்கலாம். ஒவ்வொன்றையும் ஒரு பாத்திரம் அல்லது தட்டில் வைத்து தானம் செய்யலாம். இந்த தசதானம் செய்ய இயலாதவர்கள் பஞ்சதானம் செய்யலாம். அவை வஸ்திரம், தீபம், கும்பம், மணி, புத்தகம் ஆகியன. பெண்கள் பருவ வயதில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை போக்கிக் கொள்ள உதவும் இந்த ரிஷி பஞ்சமி பூஜையை ரிஷி பஞ்சமி அன்று சப்தரிஷிகளை வணங்கி பூஜித்து நம் வாழ்வில் எல்லாம் வளமும் பெற வணங்குவோம். இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மற்றும் சிங்கப்பூரில் இருக்கும் கோவில்கள், வெளிநாட்டில் இருக்கும் கோவில்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.